வேக்சின் போட்டவங்கல வந்துட்டு இந்த மாதிரி டெத் ரொம்ப இல்ல. வேக்சின் போடாம இருக்கிறவங்கல இருக்கு. அது ஒரு கஷ்டமான ஃபேக்டர் தான். ஏன்னா பெரும்பாலானவர்கள் வந்து வேக்சின் போட்டிருக்காங்க. ஆனா பெரும்பாலானவர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொரோனா பாதிப்புல யார் வந்து ரொம்ப தீவிரமான பாதிப்பு அடைஞ்சாங்க, வெளியில தெரியலனாலும் உள்ளார வந்து பாதிப்பு அதிகமாக, உள் உறுப்புகள் பாதிப்பு அதிகமானவர்களுக்கு இந்த மாதிரியான இறப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் தற்பொழுது நடத்தப்பட்ட ஐசிஎம்ஆரோட ஆய்வு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5000 பேர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போதாது. மிகப்பெரிய ஆய்வு தேவைப்படுகின்றது. மிக முக்கியமாக அரசாங்கங்களும் இளைஞர்களும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால், நமது உணவு பழக்கம், நம்மளோட டயட் வந்து பேலன்ஸ் டயட் கிடையாது. இந்திய மக்கள், இந்தியாவுக்குன்னு ஒரு ஜீன் இருக்கு. சீக்கிரமா நமக்கு வந்து ஒபிசிட்டி வருது, இடுப்பை சுத்தி வந்து ஃபேட் வருது, உள் உறுப்புகளை ஃபேட் வருது என்பது மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்தியர்களுக்கு தனியா இருக்கு. இந்தியர்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே சீக்கிரமா வருது, மோசமா இருக்கு. என்ன சொல்றது, அன்பேவரபிளான ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கோம். அப்ப நம்மளோட உணவு பழக்கத்துல இவ்வளவுதான் மாவுச்சத்து இருக்கணும், இவ்வளவு ஃபேட் இருக்கணும், இவ்வளவு புரோட்டீன் இருக்க வேண்டும் என்று வரையறை செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த வரையறை செய்யப்படாமல் இருக்கிறது. இன்று வரை அது செய்யப்படாமல் இருக்கிறது. அந்த வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ், பிபி, சுகர் எல்லாமே அதிகமாகுது. இது எல்லாத்துக்கும் இது காரணம். அதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் வருகிறது. திஸ் இஸ் த டைம் டு டூ தட். மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் பல இடங்களில் இந்திய மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள், அரசு துறை நிறுவனங்கள் கொரோனாக்கான தடுப்பூசி தயாரிப்பதில் மிக முக்கிய பங்கை எடுத்து முன்னெடுத்து போயிட்டாங்க. நல்ல சக்சஸ் ரேட் கொண்டு வராங்க. அந்த சக்சஸ் வந்து பயன்படுத்தி கொண்டு இந்தியாவிலேயே தடுப்பூசி செய்திருப்பதற்கான பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக அரசே உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதை வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த சைடு எஃபெக்ட் பத்தி எல்லாம் இது பண்றாங்க. அதே சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இந்த மீடியாக்கும் எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, இந்தியாவில வந்து தமிழ்நாடு உட்பட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில பண்ணாங்க. சோ இது மாதிரி பல இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டது. சோ அது ஏன்னா ஈஸியா இருந்தது, நிறைய ப்ராசஸ் நடந்தது. சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆய்வுகள் என்ன நிலைக்கு வந்தது, அந்த ஆய்வுகளை தடுத்து நிறுத்தியது யார், அந்த ஆய்வுகளுடைய வெற்றியை வெளி உலகத்துக்கு சொல்லாமல் தடுத்தது யார் என்று நீங்க வந்து ரிசர்ச் பண்ணுங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடித்த, அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து இப்போ ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணி அப்படியே கப்பல்ல வந்து ஷிப் பண்றதுலாம் நடைமுறை சாத்தியமே கிடையாது. இப்ப நம்ம 2.2 பில்லியன் டோசஸ் போட்டிருக்கோம். அதுல பெரும்பாலும் வந்து கோவிஷீல்டு தான் போட்டிருக்கோம். சோ அதனால வந்து அந்த ஃபார்முலா கொண்டு வந்து இங்கதான் இந்தியாவில தான் உற்பத்தி பண்றாங்க. அதுதான் நாங்க சொல்றோம். இந்தியாவில ஒரு தனியார் நிறுவனம் உற்பத்தி பண்ணும்போது ஏன் அரசாங்கத்தால உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம். அப்ப அரசாங்கம் இன்வால்வ் ஆன கோவாக்சின் அப்படிங்கிறது வந்து அந்த இதுலயும் ஐசிஎம்ஆர் சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்லயும் அந்த ப்ராடக்ட்டும் எப்படி பண்றாங்கன்னா பாரத் பயோடெக் கூட பண்றாங்க. பாரத் பயோடெக் போன்ற ஒரு தனியார் நிறுவனத்தால செய்ய முடியும்னா ஏன் அது தமிழ்நாட்டுல, இந்தியால அரசாங்கத்தால செய்ய முடியாதுங்கிறது முக்கியமான கருத்து. தமிழ்நாட்டிலே செங்கல்பட்டுல வந்து நமக்கான வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ற ஃபேக்டரி வந்து ஐவிசி என்கின்ற இன்டகிரேட்டட் வேக்சின் காம்ப்ளெக்ஸ் ரெடியா இருக்கு, ஓபன் பண்ணாமலே இருக்கு. ஆக எல்லாமே வைத்துக்கொண்டு அதை நாம் வந்து பயன்படுத்த விடலை. இதுலதான் வந்து நரேந்திர மோடியோட அரசு, பாஜகவோட அரசு, ஒன்றிய அரசு ஒரு நடைமுறைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணல, மோசமான நடவடிக்கை பண்ணிருக்கு. அதை விட முக்கியமா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இப்ப இவ்வளவு இந்த நேரத்துல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குற அளவுக்கு வந்து அந்த பீரியட்லயே அவங்க வாங்குறாங்க. 2021, 22 அந்த பீரியட்லயே வாங்குறாங்க. அப்ப வந்து என்ன இருக்கு இதுல? சோ விலை குறைச்சு நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், அரசாங்கமே பொதுத்துறை உற்பத்தி நிறுவனங்கள் மூலமாக உற்பத்தி செய்து வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இவங்க வந்து தனியாரை வந்து அலோ பண்றாங்க. அதில் முக்கியமாக விலையை நிர்ணயம் செய்தது யார்? விலை நிர்ணயம் செய்யும் போது நடந்த, நீங்க அந்த பேப்பர்ல நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு விலை சொன்னாங்க, அடுத்த நாள் அதை விட டபுள் மடங்கு சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக் வரணும்னா ஆர்டரி என்கின்ற ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில அடைப்பு வரணும். அதுல வந்து ஏதாவது ஃபேட், அத்திரோஸ்க்ளரோசிஸ் இல்ல வேற காரணங்களால அடைப்பு வரலாம், ரத்த கட்டினா கூட வரலாம். அது ஆர்டரியில ப்ராப்ளம். ஆனா இப்ப நம்ம பேசுறது இந்த வேக்சின் ரிலேட்டட் இது எல்லாமே வந்து வெயின்ல டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்டான இடத்துல வர ஒரு விஷயம். சோ அது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த அப்போ போட்ட வேக்சினோட எஃபெக்ட் இப்ப கிடையவே கிடையாது. அந்த டைம்ல தான் அது வேக்சினோட எஃபெக்ட் இருக்கும். 4 நாள், 28 நாள், அதிகபட்சமா 42 நாள். அதை தாண்டி விட்டோம் என்றால் அந்த வேக்சினோட சைடு எஃபெக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து ஆன்டிபாடி வரும், அந்த ஆன்டிபாடி இருந்துட்டு அப்புறம் குறைஞ்சு போயிடும். அதையே பூஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு டோஸ் தேவைப்படுகிறது. ஆகவே அன்னைக்கு போட்ட வேக்சினோட எஃபெக்ட் இன்னைக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கட்டாயப்படுத்துறாங்க. முதல்ல கால் கொடுத்து நிறைய பேர் கேட்கிறாங்க, நீங்க வந்து போட்டுக்கிட்டாதான் ஆபீஸ்ல போக முடியல சொல்லி ஒரு இன்டைரக்ட் கம்பல்ஷன் இருந்தது. இப்ப அதையெல்லாம் நாங்க செய்யும் பொழுது ஒரு பொதுமக்களா நம்ம வந்து அது அரசாங்கத்துக்கு வந்து கோஆபரேட் பண்ணும் பொழுது நீங்க வந்து இழப்பீடு வழங்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கணும். ஒரு மைல்டு ஃபீவரோ தலைவலியோ வந்தா யாரும் கேட்க போறது இல்ல. பட் உயிரிழப்பு மாதிரியான சம்பவங்களுக்கு அது அரிதாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை வந்து அந்த கம்பெனி கொடுக்குற மாதிரி செஞ்சிருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் அரசாங்கமே பொறுப்பெடுத்து செய்திருக்க வேண்டும். இதை இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது.
வந்து இதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஆனால் அன்னைக்கு போட்ட ஊசினால இன்னைக்கு பிரச்சனை இல்லை. வேக்சினுக்கு எதிராக தயவு செய்து பரப்பாதீர்கள். வேக்சினுக்கு எதிரான அரசியல் என்பது தனியார் மயம், கார்பரேட் மயம், அதுக்கு எதிரான அரசியலை பரப்புங்கள். அரசாங்கமே பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக மருந்துகள், தடுப்பூசிகள் உற்பத்தி செய்வதை ஆதரிக்க வேண்டும். அதை பொதுமக்களும் அதை ஒரு டிமாண்டா வைக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வராம இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். இன்னைக்கு நிகழ்கள் அரசியல் சொல்லை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்திலிருந்து தோழர் டாக்டர் சாந்தி அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது குறிப்பாக இந்த வேக்சின் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா, சீரம் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து எந்த ஆய்வுகளும் மேற்கொள்ளாமல் நேரடியாக அதை வந்து மக்கள் கிட்ட விநியோகம் பண்ணிடுச்சு. அதுக்கு நரேந்திர மோடி வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறார். அவர் தான் இந்த வேக்சினையே கொண்டு வந்ததாகவும் சொல்லுகிறார் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இல்லைங்க, வேக்சின் வந்து ரொம்ப அவசியம்தான். இந்த வேக்சின் இருக்கிறதுனாலதான் வந்து இன்னைக்கு இந்தியாவுல நிறைய உயிர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. நம்ம வேக்சின் போட்டுக்கிட்டோமே, நம்முடைய உயிர் வந்து ஏதேனும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறதா, இல்ல இனி வரும் காலங்களில் ஏதாச்சும் பாதிப்பு உள்ளாகுமா? ஏன்னா இந்த வேக்சின் கேஸ் எடுத்து பார்க்கும்போது மக்கள் வந்து அச்சத்துல இருக்காங்க. அதுக்கான ஒரு தெளிவான பார்வை தேவைப்படுகிறது. எனவே உங்களிடத்துல இருந்து எப்படி நம்ம அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு கேட்கணும். இப்ப உதாரணத்துக்கு லான்செட் என்கின்ற ஒரு ஆய்வு வந்து என்ன சொல்லுதுன்னா, கொரோனா வேக்சின் வந்து இந்தியாவில போடலைன்னா 4.2 மில்லியன் டெத் வந்து அடிஷ்னலா ஆயிருக்கும். இது இப்ப என்ன டெத் இருக்கோ அதை விட அடிஷ்னலா ஆயிருக்கும். அப்ப கோவிட் வேக்சினேஷன் வந்து இத்தனை 4.2 மில்லியன் டெத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறது வந்து ஆய்வு கூறுகிறது. அதுக்கப்புறம் வந்து உலகத்துல சின்னம்மையா இருக்கட்டும், போலியோவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சின்னம்மை நம்ம சொல்றது ஸ்மால் பாக்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம், பட் தமிழ்ல வந்து அதை பெரியம்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உலகத்தை விட்டு அனுப்பின ஒரு பெருமை வந்து தடுப்பூசி, இந்த வேக்சினேஷன் தான் போகும். ஸோ வேக்சினேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சயின்டிபிக்கா ரொம்ப சரியான கான்செப்ட், அது ப்ரூவ் ஆன கான்செப்ட். ஸோ இப்போ இன்னொன்று வந்து என்னன்னா, கொரோனா நேரத்துல வேக்சினேஷன் அப்படிங்கும்போது அந்த காலத்துல எல்லாம் வந்து 10 வருஷம் ஆகுது வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு. போலியோ வேக்சினே கண்டுபிடிக்கிறது 10 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து கொரோனா வேக்சின் மாத்திரம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சது, அங்கேருந்து வந்து சந்தேகங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா வந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து என்ன ஆகும்னா, நிறைய பேர் வந்து எந்த ஒரு வைரஸ் தான் காஸ் பண்ணது ஒரு டிசீஸ்னா அந்த வைரஸோட மாதிரியே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாதான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இந்த முறை வந்து கொரோனா வந்து பேண்டமிக்னு அறிவிச்ச உடனே அந்த வைரல் ஜீனோம் வந்து பரிமாறப்பட்டு கொண்டது. ஸோ அதனால சைனாவும் கொடுத்தாங்க, மற்ற நாடுகளும் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சது. எதை எதிர்த்து நம்ம வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே உங்களுக்கு டிலே ஆச்சுன்னா கஷ்டம். பட் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிடைச்சது. இதை பத்தி ஒரு வரலாற்றுல மிக அழகான ஒரு அரசியலே இருக்கிறது. எப்படி வளர்ந்த நாடுகள் வந்து வளர்முக நாடுகளை தாக்கினேன்னு இதை பேசினா ஒரு பெரிய டிஸ்கஷன், இன்னொரு நாள் பேசலாம். இந்தோனேஷியா மாதிரிய நாடுகள் எல்லாம் எப்படி அதை இந்த கான்செப்டை எதிர்த்து போராடினாங்கன்னு பார்க்கணும். ஸோ என்னன்னா, நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பேசும்போது லெட்ஸ் நாட் டைவர்ட். பட் பாயிண்ட் என்னன்னா, மாதிரிகள் முதல்ல கிடைச்சது. அதுக்கு அடுத்தபடியாக இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபண்ட் வந்து போட்டதே இல்லைங்கிற லெவலுக்கு அகில உலக அளவில் ஒவ்வொரு நாடுகளும் நிறைய ஃபண்ட் பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியம். தடுப்பூசி கண்டுபிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா என்னன்னா, மருத்துவத்துறை, மருத்துவ சேவை, மருத்துவ கல்வி, மருத்துவ ஆராய்ச்சி, இதுக்கு வந்து பணம் போடும். இதுல மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஒரு அமௌண்ட் தான் போடும். அதுல பிரைவேட்ல சில போடுவாங்க. ஆனா இதுல மட்டும் வந்துட்டு நாடுகள், அரசாங்கங்கள், எல்லா நாடுகளும் வந்து நிறைய ஃபண்ட் பண்ணாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்னு வந்து அறிவியல் தொழில்நுட்பம், டேட்டா அனலைஸ் பண்ணணுங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி டேட்டா அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கும் இன்னைக்கு நம்ம எப்படி டேட்டா அனலைஸ் பண்றவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப எளிமையா ஆச்சு. அதே நேரத்துல இது எல்லாமே வந்து டெக்னாலஜி ஆஸ்பெக்ட், ஆஃபீஸ் ஆஸ்பெக்ட் டக் டக்குன்னு மூவ் ஆச்சு. ஆனா பேஷண்ட்டுக்கு கொடுத்து பார்த்து அவங்களுக்கு வந்து இம்யூனோஜெனிசிட்டி இருக்கா, அதனால வந்து தடுப்பு மருந்து ஆன்டிபாடி உற்பத்தி ஆச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல வந்து அதுல காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது, அதை ஷார்டனும் பண்ண முடியாது, அதுல வந்து விட்டு போக முடியாது. ஸோ அது சரியாக தான் செய்யப்பட்டது. மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் சீக்கிரமா ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி, 2 வாட்டி டெஸ்ட் பண்ணி, 3 வாட்டி டெஸ்ட் பண்ணி, ஒரு நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபீல்டுல வந்து விடுவாங்க. அது வந்து ரெகுலர் அப்ரூவல் கொடுத்து வேக்சின்ஸ் வந்து ஃபீல்டுல வரும்.
ஆனா உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட அனைத்து உலக அமைப்புகளும் கொத்து கொத்தா மடிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு வந்து அதை நீங்க அந்த பழைய விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நேரத்துல ஒரு எமர்ஜென்சி அப்ரூவல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. சோ அந்த எமர்ஜென்சி அப்ரூவல் கொடுக்கும் பொழுது சில ஒரு அடுத்த ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்துட்டு அப்புறம் நடந்துகிட்டே இருந்தது. எந்த ஸ்டெப்புமே நடக்காம நிறுத்தப்படல, நடந்துகிட்டே இருந்தது. சோ இந்த எமர்ஜென்சி ஸ்டெப் நடந்து கொண்டே இருந்தாலும் 2020 அந்த ஆரம்பிக்கலே நமக்கு வந்து வேக்சின்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஜூலை மாசம் 2020லயே இவங்க வந்து 2021ல இவங்களுக்கு வந்து FAQ போடுறாங்க. சீரம் இன்ஸ்டியூட்டே போடுறாங்க. ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் சொல்லிட்டு நீங்க இன்னும் வெப்சைட்ல இப்ப கூட இருக்கு. நீங்க அதை போய் பாத்துக்கலாம். சோ ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் சீரம் வெப்சைட்ல சோ அவங்களே தெளிவா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ், ரேர் சைடு எஃபெக்ட்னு. சோ மீடியால என்னன்னா சைடு எஃபெக்ட் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தவிர அந்த இங்கிலீஷ்ல வந்து அந்த ரேர் அப்படிங்கிறது தமிழ்ல அரிய என்கிற அந்த அட்ஜெக்டிவ் வந்து விட்டுடுறாங்க. சோ ஹவு ரேர் இட் இஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஏற்கனவே குறிப்பிட்டது. ஏன் நான் பழைய டேட்டா எங்களுடைய பழைய வீடியோஸும் இருக்கு, எங்களுடைய பழைய பிரஸ் மீட்டுமே வந்து எல்லாமே வந்து வலைதளங்கள்ல இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இப்பயும் இருக்கு. சோ 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர், 1 மில்லியன் பேர் வந்துட்டு வேக்சின் போட்டுட்டாங்கன்னா அதுல 4 பேருக்கு வந்து இந்த மாதிரியான த்ராம்போட்டிக் த்ராம்போசைட்டோபீனியா சிண்ட்ரோம் வரலாம் அப்படின்னு வந்து ஏற்கனவே கமிட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் கமிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா 0.0004%. ஆனா அந்த கொரோனா ஒரே நிமிஷம் அந்த கொரோனாவால வர நிறைய பிளட் கிளாட் இருக்கு பாத்தீங்களா, கொரோனாவாலையும் அந்த டிசீஸ் பர்சே வந்து பிளட் கிளாட் வந்தது, நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் வந்தது. சோ அது எவ்வளவுன்னா 16%. சோ 16.5%, 16% எங்க இருக்கு, 0.004% எங்க இருக்கு. சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் உலக சுகாதார நிறுவனம் வந்து இதை கொடுக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் நடுவுல வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல சில சில வாரங்கள் வந்து இதை நிறுத்தினாங்க. சில வாரங்கள் நிறுத்திட்டு இல்ல ஒரு ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு வந்திருக்க கேசஸ் எல்லாம் அசஸ் பண்ணி நம்பர் எல்லாம் பார்த்து ஒரு அன்பைஸ்டா நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இட்ஸ் ஓகே, நமக்கு வந்து ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் பார்க்கும்போது பெனிஃபிட் தான் அதிகமா இருக்கு. இவங்க கிளைம் பண்ற மாதிரி தான் இருக்கு, அதனால இதை வந்து அலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து அதை ரெசியூம் பண்ணாங்க. சோ இதெல்லாம் வரலாறு. இது மட்டும் அல்லாமல் வேற சில பைசர்ல வந்து மாடர்னா இதெல்லாம் வரும்போது அதுக்கு சில சைடு எஃபெக்ட் வருது, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது, மயோகார்டைட்டிஸ் வருது. சோ அது நிறுத்தப்பட்டது. அப்போ ஓப்பனா தான் பண்ணோம். இதுல வந்து வேக்சின் மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஓப்பன்னஸ், ஒரு டிரான்ஸ்பரன்சி முடிந்த வரைக்கும் இருந்தது. உதாரணத்துக்கு குளோரோக்வின் நான் கொடுக்கலன்னா இந்தியா ஒண்ணு இல்லைன்னு ஆக்குவேன்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு. ஒரு கப்பலா வந்து குளோரோக்வின் டேப்லெட் போனுச்சு. அப்ப என்னத்தினால நினைச்சாங்க, அவங்க நினைச்சாங்க, எல்லாரும் நினைச்சோம் குளோரோக்வின் வந்து பயனாக இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதுல பயன் இல்லைன்னா எல்லாருமே அந்த குளோரோக்வினை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ப்ராசஸ் என்னன்னா அந்த நேரத்துல வந்து நிறைய பேர் வந்து செத்துட்டு இருக்கும் பொழுது அந்த ப்ராசஸ் அது அந்த குளோரோக்வினை செலக்ட் பண்ணதுக்கு கூட ஒரு சயின்டிபிக்கான ஒரு ஹைப்போதசிஸ் இருக்கு. இந்த பாயிண்ட் இதுல இருக்கிறதுனால இதோட நேச்சர் இப்படி இருக்கிறதுனால இட் கேன் ஹெல்ப்ங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அந்த குளோரோக்வின் எடுத்தாங்க. பிக் அண்ட் சூஸ் கிடையாது, ஒரு குலுக்கி போட்டதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே ஒரு அறிவியல் ரீதியா தான் போனாங்க. சோ அந்த வகையில குளோரோக்வினை நம்ம விட்டோம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கின்றோம். சோ எங்க வந்து நம்ம குறை காணணுமோ அங்க குறை காணல அப்படிங்கறதுதான் எங்களை மாதிரியான ஒரு நியூட்ரலான இருக்கிற டாக்டர்ஸோட கருத்து. சோ இந்த நேரத்துல ஏன் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா வந்தது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இது ஏற்கனவே சொல்லப்பட்டது. இப்ப மீடியால எங்களுக்கோட வருத்தம் என்ன அப்படின்னா, திடீரென்று சொல்ற மாதிரியும் ஏற்கனவே சொல்லாதது மாதிரியும் அந்த அரிய அப்படிங்கறத விட்டுட்டு ஒரு ஹாஃப் பேக்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது இதனால என்ன பாதிப்பு ஏற்படும்னா, இனிமே கோவிட் வரப்போறது கிடையாது, இதுக்கு மேல கோவிஷீல்டு போட போறது இல்ல. ஆனா ஆன்டி வேக்சின் என்று தடுப்பூசிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்துவிடும். அந்த தடுப்பூசிக்கு எதிரான மனநிலை, அறிவியலுக்கு எதிரான மனநிலை தற்பொழுது தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட வளர்ந்து வந்த மாநிலங்களிலேயே அந்த பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். மோசமான விளைவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். முன்னெல்லாம் குழந்தைகளுக்கான தடுப்பூசி போடுறது 100% இருக்கும். அப்ப போலியோ எல்லாம் இல்லாம இருந்தது, மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா எல்லாம் இல்லாம இருந்தது. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா டிப்தீரியா அவுட் பிரேக் வந்துட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையிலே வந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேக்சின் பிரிவென்டபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது. அப்ப தடுப்பூசி உலகத்துல யுனிவர்சல் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனைசேஷன், எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனைசேஷன் என்ற மிக அழகான அருமையான தடுப்பூசினால் தடுக்கப்படுகின்ற நோய்களை தடுத்து சாதித்த நம்ம நிலையிலிருந்து பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னாலும் தெரியும், மம்ஸ், மீசல்ஸ் எல்லாம் அதிகமாயிருக்கு. சிறப்பு வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து டைரக்டர் பப்ளிக் ஹெல்த் பண்றாங்க. அதே போல மற்ற மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கின்றது. இந்த இந்துத்துவ சக்திகள் வந்து போலியோ டிராப்ஸ்ல வந்து முஸ்லிம்ஸ் வந்துட்டு ஆன்டி இன்ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ்க்குலாம் குழந்தை பிறக்காது. சில பகுதிகளில் வந்து சில அந்தந்த பகுதியில் அதை கழட்டி விட்டு அந்த மாதிரியான அந்த டிராப்ஸ் போடாத சூழ்நிலை எல்லாம் வருது. சோ என்னென்னவோ நடந்து கொண்டு இருக்கிறது, நாடு வந்து மோசமான நிலைமை போய்கிட்டு. சோ கமிங் டு கோவிஷீல்டு, இப்ப இதுல என்னன்னா இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் டோஸ் ஃபர்ஸ்ட் 2 டோஸ் போட்டோம் இல்லைங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ்ல 4 இல்ல to இது இல்ல இல்ல அது இது போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி. ஆஸ்ட்ரோஜெனிகா அப்படின்ற அந்த நிறுவனம் தான் இதை வந்து தயாரிக்குது. இது இந்தியாவுல தயாரிக்கப்பட்டது கிடையாது. அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து இது பண்றது தானே, இல்ல இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மருந்தா இது? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடித்த அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து இப்போ ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணி அப்படியே கப்பல்ல வந்து ஷிப் பண்றதுலாம் நடைமுறை சாத்தியமே கிடையாது. இப்ப நம்ம 2.2 பில்லியன் டோசஸ் போட்டிருக்கோம். அதுல பெரும்பாலும் வந்து கோவிஷீல்டு தான் போட்டிருக்கோம். சோ அதனால வந்து அந்த அந்த ஃபார்முலா கொண்டு வந்து இங்க தான் இந்தியாவில தான் உற்பத்தி பண்றாங்க. அதுதான் நாங்க சொல்றோம், இந்தியாவில ஒரு தனியார் நிறுவனம் உற்பத்தி பண்ணும்போது ஏன் அரசாங்கத்தால உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம். அப்ப அரசாங்கம் இன்வால்வ் ஆன கோவாக்சின் அப்படிங்கிறது வந்து அந்த இதுலயும் ஐசிஎம்ஆர் சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்லயும் அந்த ப்ராடக்ட்டும் எப்படி பண்றாங்கன்னா பாரத் பயோடெக் கூட பண்றாங்க. பாரத் பயோடெக் போன்ற ஒரு தனியார் நிறுவனத்தால செய்ய முடியும்னா ஏன் அது தமிழ்நாட்டுல இந்தியால அரசாங்கத்தால செய்ய முடியாதுங்கிறது முக்கியமான கருத்து. தமிழ்நாட்டிலே செங்கல்பட்டுல வந்து நமக்கான வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ற ஃபேக்டரி வந்து ஐவிசி என்கின்ற இன்டகிரேட்டட் வேக்சின் காம்ப்ளெக்ஸ் ரெடியா இருக்கு, ஓபன் பண்ணாமலே இருக்கு. ஆக எல்லாமே வைத்துக்கொண்டு அதை நாம் வந்து பயன்படுத்த விடலை. இதுலதான் வந்து நரேந்திர மோடியோட அரசு, பாஜகவோட அரசு, ஒன்றிய அரசு ஒரு நடைமுறைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணல, மோசமான நடவடிக்கை பண்ணிருக்கு. அதை விட முக்கியமா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. இப்ப இவ்வளவு இந்த நேரத்துல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குற அளவுக்கு வந்து அந்த பீரியட்லயே அவங்க வாங்குறாங்க, 2021 22 அந்த பீரியட்லயே வாங்குறாங்க. அப்ப வந்து என்ன இருக்கு இதுல? சோ விலை குறைச்சு நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், அரசாங்கமே பொதுத்துறை உற்பத்தி நிறுவனங்கள் மூலமாக உற்பத்தி செய்து வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இவங்க வந்து தனியாரை வந்து அலோ பண்றாங்க. அதில் முக்கியமாக விலையை நிர்ணயம் செய்தது யார்? விலை நிர்ணயம் செய்யும் போது நடந்த நீங்க அந்த பேப்பர்லாம் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு விலை சொன்னாங்க, அடுத்த நாள் அதை விட டபுள் மடங்கு சொல்றாங்க. அப்ப பேச்சுவார்த்தையில அப்போ யார் இதெல்லாம் முடிவு எடுப்பது? அப்ப விலைனா என்ன? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுல வந்து பேண்டமிக் பீரியட்ல லாபம் இல்லாமல் அது மிக குறைந்த லாபத்தோட பண்ணணும். அந்த லாபம் எவ்வளவுன்னு பிக்ஸ் பண்றதுக்கு கூட அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. அதையே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட்டதுனால தானே அவங்க பல இடங்கள்ல இலவசமாகவும் கொடுத்தாங்க. இல்லாட்டி அது இலவசமா கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ இதுதான் வந்து நரேந்திர மோடியோடைய பாஜகவுடைய. ஆனால் நரேந்திர மோடி சொல்லுகிறார் வேக்சினுடைய உலகத்துக்கே வேக்சினை கொடுத்து மிகப்பெரிய தர்ம பிரபு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி இருக்கிறாங்களே பாஜக. அவர் நரேந்திர மோடியுடைய சொந்த தொழிற்சாலையில பண்ணியிருந்தா அந்த மாதிரி சொல்லலாம், அல்லது ஒரு பிரதமரா இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக செய்திருந்தால் அது செய்யலாம். இது ரெண்டுமே கிடையாது. இது ரெண்டுத்துக்குமான வாய்ப்பு இருந்தது. தமிழ்நாடு நெருங்கிய நண்பர் அல்லவா அவருக்கு, அதனால ஒரு உரிமை கொண்டாடிக்கலாம்ல. மிக நெருங்கிய நண்பர் அப்படின்னும் போது கொண்டாடிக்கலாம். அவருக்கு அவருடைய குடும்பத்துல இருக்கிற போட்டோ, அவர் குடும்ப போட்டோல பாத்தீங்கன்னா அதானி, அம்பானி, பூனாவாலா மட்டும்தான் இருப்பாங்க. இப்ப எது முக்கியமான விஷயங்கள் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் பல இடங்களில் இந்திய மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள், அரசு துறை நிறுவனங்கள் கொரோனாக்கான தடுப்பூசி தயாரிப்பதில் மிக முக்கிய பங்கை எடுத்து முன்னெடுத்து போயிட்டாங்க. நல்ல சக்சஸ் ரேட் கொண்டு வராங்க. அந்த சக்சஸ் வந்து பயன்படுத்தி கொண்டு இந்தியாவிலேயே தடுப்பூசி செய்திருப்பதற்கான பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக அரசே உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதை வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த சைடு எஃபெக்ட் பத்தி எல்லாம் இது பண்றாங்க. அதே சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இந்த மீடியாவுக்கும் எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, இந்தியாவில வந்து தமிழ்நாடு உட்பட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில பண்ணாங்க. சோ இது மாதிரி பல இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டது. சோ அது ஏன்னா ஈஸியா இருந்தது, நிறைய ப்ராசஸ் நடந்தது. சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆய்வுகள் என்ன நிலைக்கு வந்தது, அந்த ஆய்வுகளை தடுத்து நிறுத்தியது யார், அந்த ஆய்வுகளுடைய வெற்றியை வெளி உலகத்துக்கு சொல்லாமல் தடுத்தது யார் என்று நீங்க வந்து ரிசர்ச் பண்ணுங்க. அதுதான் வந்து முக்கியம். ஏன்னா அதுவுமே கிடையாது. அந்த விலையை யார் பிக்ஸ் பண்ணாங்க, அதை பத்தி பேசுங்க. அந்த விலை பிக்ஸ் பண்ணதுக்கான ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த நெக்ஸஸ் பிட்வீன் பூனாவாலா அண்ட் நரேந்திர மோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் தெரிய வரும். அதெல்லாம் ஆனா வந்து செய்யப்படவில்லை. அதே நேரத்துல இந்த சைடு எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 நாள்ல இருந்து 28 days தான், டு த மேக்ஸ் 42 days ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டோஸ். இப்ப முதல் டோஸுக்கும் 2வது டோஸுக்கும் நடுவுல வந்து ஒரு கேப் பிக்ஸ் பண்றதுக்கு பல அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கு. அதுல இது மாதிரி காரணங்களும் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு தடுப்பூசி போட்டா மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு ஈவென்ட்ஸ் வரும். அட்வர்ஸ் ஈவென்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் அப்படின்னு நீங்க வந்து இப்ப டைப் அடிச்சீங்கனாலே இந்தியாவுடைய அரசாங்கத்தோட வெப்சைட்லயே எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல இறப்புகளும் பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப வேக்சின் போட்டு சைடு எஃபெக்ட்னால யார் வந்து இறந்திருக்காங்க, ஃபெட்டாலிட்டி இருந்ததுன்னா அதுவுமே அங்க பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. சோ இறப்புகளே இல்ல, 100% இந்த தடுப்பூசி உட்பட எல்லா தடுப்பூசியும் சேஃப்னு யாருமே சொல்ல வரல. ஆனா அது என்ன சைடு எஃபெக்ட், அது எத்தனை பேருக்கு வருகிறது, அந்த போடலைன்னா எத்தனை பேர் இறப்பார்கள் என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வருகின்றோம். ஆக ஏன் நம்ம உற்பத்தி பண்ணல,
ஏன் நம்மளுடைய செங்கல்பட்டு இதுல உற்பத்தி பண்ணல? ஏன் இந்தியால இருக்கின்ற அறிவியல் ஆள் சயின்டிஸ்டோட இதை நீங்க எடுத்துக்கல? எப்படி ஒரு பிரைவேட் ஆள் சரி ஐசிஎம்ஆர் பண்ண ப்ராடக்ட் தூக்கி ஏங்க நீங்க பாரத் பயோடெக்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க? 5% ராயல்டி வாங்குறீங்க. எதுக்கு? இதுக்கு அந்த ராயல்டி முக்கியம் கிடையாது. அந்த 95% வந்து ராயல்டி அவங்களுக்கு கொடுத்தலாம் யார் பிக்ஸ் பண்றது? எது முக்கியமோ அதெல்லாம். சோ அப்ப இதையெல்லாம் ஆய்வு பண்ணுங்கள். ஏன்னா இப்ப கொரோனா முடிஞ்சிச்சு, அந்த அந்த பேண்டமிக் பீரியட் முடிச்சு நம்ம வந்திருக்கோம். சோ இதெல்லாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல மக்கள் அச்சப்பட வேண்டாம். ஏன்னா அந்த 42 days ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டோஸ் முடிஞ்சு செகண்ட் டோஸும் போட்டாச்சு. ஸோ எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்போ இத்தனை கோடி பேர் நம்ம போட்டிருக்கோங்க, பயங்கரமான சைடு எஃபெக்ட்னா அங்கங்க போட்டு விழுந்து சாகணும். ஸோ அதெல்லாம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இது எல்லாமே வந்து ரத்தக்கட்டு, பிளேட்லெட் என்கின்ற எண்ணிக்கை குறைவது, அதுதான் த்ராம்போட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம் என்பது. இதுல என்னன்னா பிளேட்லெட் குறைஞ்சா வந்து ப்ளீட் ஆகணும். ஆனா இதுல கான்ட்ரோவர்ஷியலா பிளேட்லெட்டும் குறையும், அதே நேரத்துல மாறாக ரத்தக்கட்டும் வரும். இது எல்லாமே ஆர்ட்ரி என்பதுல வராம வெயின்ல வருது. அப்ப மூளையில வரலாம், இல்ல வந்து லங்ஸ்ல வரலாம். அப்ப லங்ஸ்ல வருதுன்னா மூச்சு திணறல், நெஞ்சுவலி அது மாதிரி இருக்கும். மூளையில வருதுன்னா தலைவலி, வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். வயிற்றுல இருக்கிற வெயின் வந்துட்டு பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா வயிற்று வலி பயங்கரமா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த அந்த காலகட்டத்தில் தான் இருக்கும். இதையே நான் வேற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுட்டு செகண்ட் டோஸ் போடணும். ஏன் போடணும்? ஃபர்ஸ்ட் டோஸோட எஃபெக்ட் பத்தாது. ஸோ டு கெட் அடிக்வேட் இம்யூனிட்டி, போதுமான அளவுக்கு நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வேணும் என்றால் குறைந்தது 2 டோஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அப்ப 2வது டோஸ் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? 2 டோஸ் போட்டா பத்தாது, டாக்டர்ஸ் மாதிரி வந்து ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு பூஸ்டர் டோஸ் போட்டுக்காங்கன்னு சொன்னோம். பட் அந்த பூஸ்டர் டோஸ் வந்து பொதுமக்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க, அதிகமான எக்ஸ்போஷர், வெரைட்டி ஆஃப் வைரஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல இருந்தே ஆப்வியஸா நமக்கு தெரியுது அந்த வேக்சினோட வேலை முடிஞ்சிருச்சு. அந்த வேக்சினுக்கு ஓரளவு தான் அந்த டைம்ல வேலை, அது முடிஞ்சிச்சு. ஸோ ஓரளவுக்கு மெமரியில கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம வந்து ஒமைக்ரான் வரும்பொழுது நம்ம சொன்னோம், அதே வேக்சின் இதுக்கு யூஸ் ஆகுமா, இல்ல அதுக்கு அடுத்தது வேற ஏதாவது வந்ததுன்னா இது யூஸ் ஆகுமா அப்படின்னா யூஸ் ஆகலாம், யூஸ் ஆகாம இருக்கலாம். ஓரளவுக்கு வந்து கிராஸ் இம்யூனிட்டி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் என்று சொன்னமே ஒழிய ஒரு வாட்டி போட்டா சர்வரோக சஞ்சீவி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்படல. 2வது டோஸ் தேவையில்லை, பூஸ்டர் டோஸ் தேவைப்படலாம்னு சொல்லல. ஸோ அதை அறிவியலாக பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் மருத்துவத்துறை, முக்கியமாக தடுப்பூசி துறை தனியார் மயம் ஆகி இருக்கிறதா? ஆகி இருக்கிறது. வியாபார மயம் ஆகி இருக்கிறதா? ஆகி இருக்கின்றது. கார்ப்பரேட் மயம் ஆகி இருக்கிறதா? ஆகி இருக்கிறது. அரசாங்கங்கள் கார்ப்பரேட்டுக்கு உதவுகிறதா என்றால் ஆகி இருக்கிறது. இதை எல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது கார்ப்பரேட்டுக்கு எதிரான மனநிலை, தனியார் மயத்துக்கு எதிரான மனநிலை, வியாபார மயத்துக்கு எதிரான மனநிலை, அறிவியலுக்கு எதிரான மனநிலையாக மாறிவிடக் கூடாது அப்படிங்கிறத எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். சோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க, அப்படித்தான் டாக்டர்ஸே மோசம், எல்லாருமே பணத்துக்காகத்தான் இருக்கிறார்கள் என்று அறிவியலை சந்தேகப்படாமல் ரெண்டையும் பிரிச்சு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுகின்ற மீடியா யாராச்சும் ஒரு நாளைக்கு எல்லா மீடியாவும் இதைதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் வந்து அரசாங்கம், பொதுத்துறை நிறுவனங்கள் வந்துட்டு மூலம் செய்யக்கூடாது, ஏன் செங்கல்பட்டு ஃபேக்டரி ஓபன் பண்ணக்கூடாது, ஏன் சொல்லல? யாருமே கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழக அரசாங்கம் சொன்ன உடனேயே பல ஊடகங்கள் இதை கேட்டுச்சு. ஏன் தனியாருக்கு கொண்டு போய் தாரை வாக்குறீங்க? அரசுனுடைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது, அதுல பண்ண வேண்டியதானு சொல்லி பல ஊடகங்களும் பேசினாங்க. பல எங்களை பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்களா? இப்ப போட்ட மாதிரி வந்து செத்துருவீங்களான்னு ஒரு பயத்தை கிளப்புறாங்களா? இல்ல, இன்னைக்கு ஊடகத்துல பெரும் பிக் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பண்ணாததை எங்களை போன்ற சின்ன சின்ன சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய நானுமே உங்க சேனல்லையும் பேசியிருக்கேன், அதற்கு நன்றி. ஆனாலும் இப்ப என்னன்னா, இப்ப கோவிஷீல்டு வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர். ஏன்னா கொரோனா இப்பயும் வந்துட்டு இருக்கு. பட் ஆனா அது வந்து குறைந்த எண்ணிக்கையில் வருகிறது. தடுப்பூசி எல்லாம் தேவைப்படல, அதிகமான பாதிப்பு இல்லை. சோ அதனால கொரோனா வேக்சினை பத்தியோ கோவிஷீல்டை பத்தியோ இதுக்கு மேல பிரச்சனை இல்லை. ஆனா இதனால வந்து மற்ற வேக்சின்ஸ் போடாத ஒரு சூழல் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகளை நாம் இப்பயே சந்தித்துக் கொண்டிருக்கோம். இதெல்லாம் மைண்ட் வாய்ஸோ கிடையாது, இனிமே வரப்போதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய சமுதாயத்துக்கு எதிரான ஒரு மனநிலை, ஒரு நிலைமை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அதுல இருந்து பின்னோக்கி வரும்பொழுது நாம் அந்த குழந்தைகளுக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக ஆகிவிடக்கூடாதுங்கிறத கருத்து. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் சாடிக்கொண்டே இருக்கின்றனர். குறிப்பாக இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு ஊசியை போட்டுட்டீங்க, இன்னைக்கு நார்மலா பைக்ல போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருது, திடீர்னு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் போதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துருது. இதெல்லாம் இந்த வேக்சினேஷனாலதான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்க இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் இளைஞர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி இளைஞர்களும் மக்களும் எடுத்துக்கணும்?
இது அப்படி இல்லைங்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக் வரணும்னா ஆர்ட்ரி என்கின்ற ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில அடைப்பு வரணும். அதுல வந்து ஏதாவது ஃபேட்னால அத்திரோஸ்க்ளரோசிஸ் இல்ல வேற காரணங்களால அடைப்பு வரலாம், ரத்த கட்டினா கூட வரலாம். அது ஆர்ட்ரியில ப்ராப்ளம். ஆனா இப்ப நம்ம பேசுறது இந்த வேக்சின் ரிலேட்டட் இது எல்லாமே வந்து வெயின்ல டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்டான இடத்துல வர ஒரு விஷயம். ஸோ அது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இன்னொன்று வந்து அந்த அப்போ போட்ட வேக்சினோட எஃபெக்ட் இப்ப கிடையவே கிடையாது. அந்த டைம்ல தான் அது வேக்சினோட எஃபெக்ட் இருக்கும். 4 நாள் 28 நாள் அதிகபட்சமா 42 நாள் அதை தாண்டி விட்டோம் என்றால் அந்த வேக்சினோட சைடு எஃபெக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து ஆன்டிபாடி வரும், அந்த ஆன்டிபாடி இருந்துட்டு அப்புறம் குறைஞ்சு போயிடும். அதையே பூஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு டோஸ் தேவைப்படுகிறது. ஆகவே அன்னைக்கு போட்ட வேக்சினோட எஃபெக்ட் இன்றைக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இன்றைக்கு சமீப காலங்களில் இளைஞர்கள் திடீர் மரணம் ஏற்படுகின்றது, அகால மரணம் ஏற்படுகின்றது என்பது வந்து அதை வந்து எய்ம்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவு என்ன சொல்லுதுன்னா, வேக்சின் போட்டவங்கல வந்துட்டு இந்த மாதிரி டெத் ரொம்ப இல்ல, வேக்சின் போடாம இருக்கிறவங்கல இருக்கு. அது ஒரு கஷ்டமான ஃபேக்டர் தான். ஏன்னா பெரும்பாலானவர்கள் வந்து வேக்சின் போட்டிருக்காங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொரோனா பாதிப்புல யார் வந்து ரொம்ப தீவிரமான பாதிப்பு அடைஞ்சாங்க, வெளியில தெரியலனாலும் உள்ளார வந்து பாதிப்பு அதிகமாக உள் உறுப்புகள் பாதிப்பு அதிகமானவர்களுக்கு இந்த மாதிரியான இறப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் தற்பொழுது நடத்தப்பட்ட ஐசிஎம்ஆரோட ஆய்வுல இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5000 பேர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போதாது, மிகப்பெரிய ஆய்வு தேவைப்படுகின்றது. மிக முக்கியமாக அரசாங்கங்களும் இளைஞர்களும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன என்றால், நமது உணவு பழக்கம், நம்மளோட டயட் வந்து பேலன்ஸ் டயட் கிடையாது. இந்திய மக்கள், இந்தியாவுக்குன்னு ஒரு ஜீன் இருக்கு, சீக்கிரமா நமக்கு வந்து ஒபிசிட்டி வருது, இடுப்பை சுத்தி வந்து ஃபேட் வருது, உள் உறுப்புகளை ஃபேட் வருது என்பது மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்தியர்களுக்கு தனியா இருக்கு. இந்தியர்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே சீக்கிரமா வருது, மோசமா இருக்கு. என்ன சொல்றது, அன்பேவரபிளான ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கோம். அப்ப நம்மளோட உணவு பழக்கத்துல இவ்வளவுதான் மாவுச்சத்து இருக்கணும், இவ்வளவு ஃபேட் இருக்கணும், இவ்வளவு புரோட்டீன் இருக்க வேண்டும் என்று வரையறை செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த வரையறை செய்யப்படாமல் இருக்கிறது, இன்று வரை அது செய்யப்படாமல் இருக்கிறது. அந்த வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ், பிபி, சுகர் எல்லாமே அதிகமாக இது எல்லாத்துக்கும் இது காரணம். அதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் வருகிறது. திஸ் இஸ் த டைம் டு டூ தட். மக்கள் அச்சப்பட வேண்டாம். அதே நேரத்துல என்ன பண்ணுவோம் பார்க்கணும். இப்ப எமர்ஜென்சி அப்ரூவல் கொடுத்தாங்க, ரொம்ப நாளைக்கு எமர்ஜென்சி அப்ரூவலாவே வச்சிருக்காங்க. பல ஆய்வுகள் பண்ணிட்டு அந்த எமர்ஜென்சி அப்ரூவல் ரெகுலர் அப்ரூவலுக்கு பண்ணணும். ஏன் அது ரெகுலர் அப்ரூவலுக்கு பண்ணணும்னு சொன்னோம்னா, ரெகுலர் அப்ரூவலுக்கு வந்தாதான் இந்த மாதிரியான ஒரு மில்லியன்ல 4 பேர் ஆனாலும் அந்த 4 பேருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் இல்லைங்களா, இழப்பீடு கொடுக்கணும்ல. அந்த இழப்பீடு எப்ப கொடுக்க முடியும்னா அது ரெகுலர் அப்ரூவலுக்கு வந்தாதான் முடியும். எமர்ஜென்சி அப்ரூவல்ல வந்து அப்படியே இன்டெமினிட்டின்னு ஒண்ணு வாங்கி வச்சுட்டாங்க அவங்க, எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அந்த எமர்ஜென்சி பீரியட் நம்ம அதை அக்செப்ட் பண்ணோம். பட் அது ரொம்ப நாளைக்கு வந்து அது நீடித்தது. அதெல்லாம் வந்து அரசு வந்து தவறு அங்க இருக்கின்றது. அதை ரெகுலர் அப்ரூவலுக்கு கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த கம்பெனி வந்துட்டு இழப்பீடு வழங்கன்னு சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் அரசாங்கமே ஜெனரல் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு இது பண்ணி இந்த வேக்சின் மூலமாக இத்தனை ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள ஏதேனும் வந்து ஃபெட்டாலிட்டி இறப்பு ஏற்பட்ட அவங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று அரசே சொல்லி இருந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்லணும்னா, நீங்க சொல்றீங்க, ஒரு கால் கொடுக்குறீங்க, மக்கள் போட்டுக்கிறாங்க. எந்த நம்பிக்கையில போடுறாங்க? நீங்க பிரைம் மினிஸ்டர், அதனால கட்டாயப்படுத்துறாங்க. முதல்ல கால் கொடுத்தாங்க, கால் கொடுத்து நிறைய பேர் கேட்கறாங்க, நீங்க வந்து போட்டுக்கிட்டாதான் ஆபீஸ்ல போக முடியல சொல்லி ஒரு இன்டைரக்ட் கம்பல்ஷன் இருந்தது. இப்போ அதையெல்லாம் நாங்க செய்யும் பொழுது ஒரு பொதுமக்களா நம்ம வந்து அது அரசாங்கத்துக்கு வந்து கோஆபரேட் பண்ணும் பொழுது நீங்க வந்து இழப்பீடு வழங்குவதற்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சிருக்கணும். ஒரு மைல்டு ஃபீவரோ தலைவலியா வந்தா யாரும் கேட்க போறது இல்ல. பட் உயிரிழப்பு மாதிரியான சம்பவங்களுக்கு அது அரிதாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை வந்து அந்த கம்பெனி கொடுக்குற மாதிரி செஞ்சிருக்கணும். அல்லது குறைந்தபட்சம் அரசாங்கமே பொறுப்பெடுத்து செய்திருக்க வேண்டும். இதை இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது. இதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஆனால் அன்னைக்கு போட்ட ஊசினால இன்னைக்கு பிரச்சனை இல்ல. அது வேக்சினுக்கு எதிராக தயவு செய்து பரப்பாதீர்கள். வேக்சினுக்கு எதிரான அரசியலை தனியார் மயம், கார்பரேட் மயம், அதுக்கு எதிரான அரசியலை பரப்புங்கள். அரசாங்கமே பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக மருந்துகள், தடுப்பூசிகள் உற்பத்தி செய்வதை ஆதரிக்க வேண்டும். அதை பொதுமக்களும் அதை ஒரு டிமாண்டா வைக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வராம இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப அற்புதமாக ஏன் வேக்சின் முக்கியம், எதற்காக வேக்சின் வந்து இந்தியாவில் கொண்டு வரப்பட்டுச்சு, எப்படிலாம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்றத விரிவாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி தொடர். நன்றி.